ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க அந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் ஏஐ த்ரூ ஃபேஷன். ஸோ இத வச்சு என்னலாம் டாபிக் போகுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எப்படி டிசைனிங் ரிலேட்டடா போகுமா? இல்ல கார்மெண்ட் ரிலேட்டடா போகுமா? பேட்டர்ன் ரிலேட்டடா போகுமா? அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. நான் ஃபர்தரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உள்ள போறேன். ஏன்னா ஒரு ஐடியா இல்லாம நீங்க உள்ள இருக்க கூடாதுல்ல. எல்லாரும் சாட் பாக்ஸ்ல இன்டராக்டிவ் பண்ணுங்க. ஹாய் எல்லாரும். லோகேஸ்வரி, நிக்கில், ஹர்ஷா மேம், வினிதா மேம். ஹாய். சரி, ஓகே. ஸோ நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்போ ஃபேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு டெக்ஸ்டைல், கார்மெண்ட் எல்லாமே தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளோட இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயரா பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பீக்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ண ஏஐயோட நேம் எல்லாம் என்ன? அது மேபி சாட் ஜிபிடியா இருக்கலாம், ஜெமினியா இருக்கலாம். நீங்க டெக்ஸ்டைல் ரிலேட்டடா யூஸ் பண்ணி இருக்கிற ஏஐ பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. அதுல இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் சொல்ல போறோம் அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். சாட் ஜிபிடியா இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இதுல இன்னைக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு ப்ரோவா சொல்றேன். ஐஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. சாட் பாக்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்ல தான் இருக்கு. சாட் ஜிபிடி சூப்பர். சாட் ஜிபிடி, சாட் ஜிபிடி. ஓகே. இப்பதான் இமேஜ் ஜெனரேஷனுக்காக நிறைய ஜெமினி எல்லாம் யூஸ் பண்றாங்களே. நீங்களா யாரும் இது போட்டோஸ் எடிட் பண்ணலையா ஜெமினி யூஸ் பண்ணி? சூப்பர். சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினி, சாட் ஜிபிடி, ஜெமினி. ஓகே, சூப்பர். இப்போ டெக்ஸ்ட் ரிலேட்டட்ல மோஸ்டா இப்போ நீங்க டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இமேஜஸ் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா ஜெமினி யூஸ் பண்ணுவோம். இதே உங்களுக்கு அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு வேற வேறையா இப்போ ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லாமே உங்களுக்கு இமேஜா மட்டும் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒர்க்கிங் ஃபைல்ஸாவே வேணும் அப்படின்னா நம்ம கிளாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு செஷன் யாருக்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் அவுட், ஒரு ஓப்பனிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பொட்டிக் ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, ஏஐ பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் டிசைன் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் பேர் பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தனா பிரணேஷ். ஸோ நான் இங்க ஃபார்ச்சூன் இனோவேட்டிவ்ஸ்ல ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் மேல ஆச்சு. ஸோ நான் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறேன். ஸோ நான் ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் வந்து ட்ரெயின் பண்ணி நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது போக டெக்ஸ்டைல் ரிலேட்டட் போக எனக்கு என்ன ஒரு தெரியும் அப்படின்னா, ஸோ இதுல டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கேன். இ காமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இந்த செஷன் நீங்க இன்ட்ராக்டிவா எவ்வளவு கொண்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா போகும். இப்போ ஏஐ அப்படிங்கிறது எப்படி இந்த இதுக்குள்ள இருக்கு, அதை எப்படி எவால்வ் ஆக போகுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இதா சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஏஐ அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பாத்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன போஸ்டர், ஏதாவது ஒரு ஹையரிங் போஸ்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ தான் யூஸ் பண்றாங்க. நீங்க பாக்குற மாதிரி ஹெல்த் கேர், ஆர்கிடெக்சர், மேனுஃபேக்சரிங், எஜுகேஷன், மார்க்கெட்டிங், ஃபேஷன் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதனாலதான் இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எல்லா செஷன்ஸும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஏஐ வந்து எப்படி வந்து ஒரு ஸ்மூத்தா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்ப ஏன் நம்ம ஏஐக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்க ஒரு பொட்டிக் போறீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ், 6 to 7 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொட்டிக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இலிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கேடா எவால்வேட் ஆச்சு. அது உங்களுக்கு 2டியா இருக்கு, 3டியா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு 3டி ஃபேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ ஏஐ. இப்படி எவால்வ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஸ்ஸா தான் பாத்தீங்கன்னா நல்லா கன்சியூம் ஆகும். அண்ட் இப்போ இதுல கரண்டா இப்போ டெக்ஸ்டைல் டிசைன்ல என்ன
சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு 5 to 6 years முன்னாடி நமக்கு ஏஐ எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கா தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்மெண்ட் டிசைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம கையில பிளாட் ஸ்கெட்சா தான் கலர் கொடுத்து கிரையான் கொடுத்து ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் முத கொண்டு நம்ம கையில தான் பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவோம். இப்ப நம்ம அவங்க சொன்ன ஐடியா வச்சு நம்ம ஒரு கார்மெண்ட் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு இதுல ஸ்லீவ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, நெக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் போட்டு எல்லாம் மாத்த முடியாது. மறுபடியும் நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச்ல உட்காந்து வரையணும். அதுக்கு ஒரு 2 days பாத்தீங்கன்னா ஆகும் அந்த ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் இதெல்லாம் கொண்டு வரதுக்காக. இப்ப அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் சொல்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க ஒரு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபைனல் கார்மெண்டா வரக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் கார்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சாம்பிள் கார்மெண்ட் ஓகேனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெயின் கார்மெண்ட்டுக்கே மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஒரு தடவையும் நம்ம ரிவிஷன் பண்ணி 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 நம்ம சாம்பிள் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சாம்பிளோட காஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். அண்ட் அது போக டைம் ப்ரெஷர். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கே நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னாலும் அவங்கள உங்களுக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த டைமுக்குள்ள வேணும் அப்படின்னு. இப்போ அந்த டைமுக்குள்ள நீங்க ரிவிஷன்ஸ் எல்லாம் போய் சாம்பிள் எல்லாம் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்து கஸ்டமர் கன்ஃபியூஷன். இப்போ அவங்க என்ன மாதிரியான டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு கரெக்டா தெரியாது. இப்போ அப்படின்னா நம்ம ப்ராம்ப்ட் போட்டு இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிருவோம். அப்ப எல்லாமே நீங்க கையில தான் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஆஃப் தி பீரியட் பாத்தீங்க அப்படின்னா லெகின்ஸ் உங்களுக்கு ரொம்ப அப்படியே டாப் பீக்ல இருந்தது. யார் எடுத்தாலுமே லெகின்ஸ் 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 இருப்பாங்க. பட் இப்ப லெகின்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் அதோட பீக் பாத்தீங்க அப்படின்னா கம்மியாயிருச்சு. ஒரு டேர்ம்ல உங்களுக்கு பலாசோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கு இப்ப கம்மியாயிருச்சு. அப்போ ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு அடுத்து காம்படிஷன். ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் நீங்க சர்ச் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கறத நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்போ டிஷர்ட் அப்படின்னு வந்துச்சு அதுல இருக்கிற டிசைன்ல உங்களுக்கு ஒரு சில காம்படிஷன்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பால்மைன் டிஷர்ட் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரிஜினல் பிராண்ட்ல இருந்து இப்போ லோக்கல்ல பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஷர்ட் கிடைக்கிறதே ஒரு இது ஓவர் ஆஃப் தி பீரியட்ல உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும், எங்கடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போக்குறதுக்காக ஏஐ எப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவால்வ் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க. சரி, இப்போ எல்லாமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நம்ம டிசைனோட கான்செப்ட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கொடுக்கறது எல்லாமே நம்ம தான். நம்ம கிட்டதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டிசைனர் அப்படிங்கிறது நம்மளோட கிரியேட்டிவிட்டி. ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கார்மெண்டோட அவுட்புட்டே வெளியே வருது. இப்ப ஏஐ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துரும், நீங்க இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப அதுல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்க தான் அதை ப்ராம்ப்ட் கொடுத்து ரெக்டிஃபை பண்ண போறீங்க. ஸோ அப்ப டிசைனர் அப்படிங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஸோ நீங்க தான் டிசைனர், உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க தான் பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணணும். இப்ப அந்த ஏஐ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்க கிரியேட் பண்ற டிசைனை ஈஸியா ஒரு ஃப்ளோவா வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு அவுட்புட்டா கொண்டு வரக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது இருக்கு. உங்களோட கிரியேட்டிவிட்டியை ஸ்பீடா அவுட்புட்டா அவுட்கமா கொண்டு வரதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இருக்கு. ஸோ டிசைனர் பிளஸ் ஏஐ ஸோ ரெண்டும் சேர்த்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா பெட்டர் ஃபேஷன். ஸோ இது நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் சொல்லலை, அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம ப்ராம்ப்டா கொடுக்க போறோம். அந்த ப்ராம்ப்டை நம்ம விஷுவலா கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கறத யூஸ் பண்றோம். கைஸ், எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா நெக்ஸ்ட் நான் என்ன கன்வே பண்ண போறேன் அப்படிங்கிறது? So, டீம் எந்த அளவுக்கு உள்ள எனர்ஜி இருக்கு, எப்படி இருக்கு? இனி எனர்ஜி ஃபுல்லா இருக்குன்னா 100 போலாமா? இனி ஃபியூச்சர் அப்கமிங்ல ஏஐ வந்து எவ்வளவு எவால்வ் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? இப்ப இது வரைக்கும் எப்படி எல்லாம் இருந்தது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். இன் அப்கமிங் ஃபியூச்சர்ல ஏஐ வந்து எப்படி எவால்வ் ஆக போகுது அப்படின்னு யாராவது சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா?
கைஸ் இன்டராக்டிவா இருங்க. சேட் பாக்ஸ் எல்லாத்துக்குமே ஓப்பன்ல தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேசுறீங்கனாலும் சொல்லுங்க, நான் அன்மியூட் பண்றேன். நோ ஐடியா. ஓகே. நவ் ஏ இஸ் ஃப்ரீ, இன் ஃபியூச்சர் இட் வில் பி சார்ஜ்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்பயே வந்து நிறைய ஏஐஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷனா தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நோ சேஞ்சஸ் அண்ட் மோர் அட்வான்ஸ். சூப்பர். இப்ப இருக்கிறத விட அட்வான்ஸ்டா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சூப்பர். வேற யாராவது? ரபு ப்ரோ, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. ஸோ இப்போ ஏஐ வந்து உங்களுக்கு எவ்வளவு எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இருக்கிற கரண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கறது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு டிசைன் கிரியேட் பண்றதுன்னு மட்டும் இல்ல. ஒரு டிசைன் கிரியேட் பண்றதுக்காகட்டும், ஒரு கார்மெண்ட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாடல் ஷூட்டுக்கு காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த Dress கார்மெண்ட் டிசைன் பண்ணதை விட ஒரு டபுள் மடங்கு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடலோட காஸ்ட் இருக்கும். அப்ப அந்த மாடல் இல்லாம ஒரு ஏஐ மாடல் யூஸ் பண்ணி அந்த கார்மெண்ட் எப்படி வியர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம விர்ச்சுவல் ட்ரையான் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே இப்போ டாப் ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங். ஃபர்ஸ்ட் எல்லாம் ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் அப்கமிங்ல என்ன ட்ரெண்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத ஃபோர்காஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அது எப்படி எவால்வேட் ஆச்சு, உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் எடுத்துதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்தனால உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுத்துரும். நீ அப்கமிங்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே போதும். நீ ஃபியூச்சர்ல என்ன வரும் அப்படிங்கறத அதுவே உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா கொடுத்துரும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மார்க்கெட்டிங். இப்போ ஒரு மாடல் ஷூட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க போட்டிருக்கிறாங்க அந்த டிஷர்ட், அதனால நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப ஏஐ மார்க்கெட்டிங் அப்படிங்கறது நீங்க ஒரு மாடலுக்கு போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதுக்காக நீங்க ஒரு காஸ்ட் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்காது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஃப்ளோ. இதுக்கு முன்னாடி இப்போ ஏஐ இல்லாம ஒரு கார்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒர்க் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் இங்க இமேஜஸா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ப்ரீஃப். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்க ஒரு பொட்டிக் ஷாப்புக்கு வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான கார்மெண்ட் வேணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ஐடியா எடுத்துதான் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ ஸ்கெட்ச் பண்றதுலயும் உங்களுக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேப்ரிக் டெக்ஸ்டரோட எல்லாம் ஸ்கெட்ச் கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 2 days ஆகும். ஏன்னா அதுல உங்களுக்கு பென்சில் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு, ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி பண்றது, கிரையான்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேப்ரிக் ஒரு ஒரு மீடியம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஸ்கெட்ச் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர், நம்ம இப்ப வெக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணுவோம். அந்த அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா சாம்பிளிங். இப்ப இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரஃப் ஃபேப்ரிக் வச்சு நம்ம சாம்பிளிங் அப்படிங்கறதே கிரியேட் பண்ணுவோம். அந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ். ஸோ சாம்பிளிங் பண்ணதுல சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் அந்த சாம்பிளிங்ல கரெக்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அதுல கரெக்ஷன் வந்ததுன்னா மறுபடியும் நீங்க அந்த சாம்பிளிங் பண்ணணும், கரெக்ஷன் வந்ததுன்னா மறுபடியும் சாம்பிளிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஃபைனல் கார்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரி. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், ஆகாதுன்னுலாம் சொல்லல. இப்ப இதுல எப்படி நீங்க சாம்பிளிங் கிரியேட் பண்றீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வரும், அது மறுபடியும் ரிப்பீட்டடா பண்ணுவோம். இப்ப இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா இதுல நீங்க ஸ்கெட்ச் பண்ணதுக்கு அப்புறம் சாம்பிளிங் கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு அது கரெக்ஷனா வரும். பட் இப்ப ஏஐ ஒர்க் ஃப்ளோல எப்படி இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் பிரீஃப் கொடுத்துருவாங்க, எப்படி வேணுங்கிற ரெஃபரன்ஸ் இமேஜும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க ஒரு ப்ராம்ப்ட் போட்டு பாத்தீங்கன்னா பிளாட் ஸ்கெட்ச் அப்படிங்கறத கிரியேட் பண்ணுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷுவல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கையில தான் பாத்தீங்கன்னா எல்லாமே டிரா பண்ணி காமிப்போம். இப்பதான் நமக்கு விஷுவலா இருக்கறதுக்கு நமக்கு ஏஏ இருக்கே. அப்ப அதுல நீங்க கையில டிரா பண்ற மாதிரி வேணும்னாலும் நீங்க கையில டிரா பண்ண மாதிரி கொடுக்கும். இல்ல எனக்கு அந்த கார்மெண்ட் ஒரு மாடல் வியர் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். சோ விஷுவலா பார்த்தோன்னே இதுதான் உங்களோட அவுட்புட் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண போறோம். அண்ட் இப்போ இதுல பிஃபோர் ஏஐ ஆஃப்டர் ஏஐ பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ ஃபைன். ஸோ பிஃபோர் ஏஐல உங்களுக்கு அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்.
இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ ரிவிஷன்ஸ், ஸோ கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். இப்போ இங்க ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடியற மாதிரி உங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் சாம்பிளிங், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா நம்ம இந்த சாம்பிள் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறமேல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிவிஷன் வர மாதிரி இருக்கும். என்ன நீங்க பிஃபோர் ஏஐ வந்து ஒரு 10 கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஏஐல நீங்க ஒரு 2 கரெக்ஷன் பண்ணுவீங்க. மேபி ஃபியூச்சர்ல அது கூட இல்லாம கூட ஏஐங்கிறது டெவலப் ஆகலாம். ஸோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும். ஏன்னா கையில டிரா பண்றதுன்னா பெரிய வேலையெல்லாம் இல்ல. ஒரு கார்மெண்ட் உங்களுக்கு 2 நாள் டிரா பண்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் இல்லையா? இப்ப விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வித்தின் அ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீட். ஸோ இது வந்து சீக்வென்ட் வெல் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அது ஒரு பீரியட் எடுத்துக்கும் அது கம்ப்ளீட் ஆகிறது. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு வரும்போது பேரலல் திங்கிங். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், நீங்களும் ஒரு ஐடியா கொடுப்பீங்க. ஸோ அது ரெண்டு கம்பைன் பண்ணி கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்மெண்ட் டிசைன் அப்படிங்கறது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன ஏஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது தான் நான் இப்போ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி அந்த சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் அப்படிங்கறதா இப்போ உங்களுக்கு பீக்ல இருக்கு. சாட் ஜிபிடிங்கிறத ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா நியூயார்க், கேன்வா, பைஜோங் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெக்ஸ்டைல் ரிலேட்டடா எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ்ல கவர். ஓகே, இப்போ நம்ம ஒரு கார்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். இப்போ என்ன சொல்றது? ஓகே இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஸோ இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு கார்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்காக நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த ப்ராம்ப்டோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கார்மெண்ட் கிரியேட் பண்ண போறாங்க. அதுல உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் வேணும், அதுல என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கணும், என்ன கலர் அதுல உங்களுக்கு வேணும், என்ன ஸ்டைல் ஆஃப் கார்மெண்ட், இப்போ ட்ரெடிஷ்னலா வேணுமா மாடர்னா வேணுமா அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். லைட்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு டார்க் மோட்ல வேணுமா லைட் மோட்ல வேணுமா அப்படிங்கிறது, அது மாடலுக்கு வியர் பண்ண மாதிரி வேணுமா இல்ல அந்த டம்மில இருந்தா போதுமா அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா இது. ஓகே, சோ இது வரைக்கும் ஓகே. நம்ம ஏஐக்குள்ள போலாம் அப்படின்னா ஒரு டன் சிம்பிள் மட்டும் எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல கொடுக்குறீங்களா? இப்போ அவ்வளவுதான் தியரி பார்ட், நான் அப்படியே ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏஐக்குள்ள போலாம் அப்படின்னா எல்லாரும் எனக்கு ஒரு டன் மட்டும் சாட் பாக்ஸ்ல. ரைஸ் சாட் பாக்ஸ் ஆன்ல தான் இருக்கு. சூப்பர். ரோஹி மேம், வினிதா மேம், கதர் ப்ரோ, கிரி, ரூபி, சூப்பர். முத்து சார் சூப்பர். ஓகே, ஆனந்தி மேம் சூப்பர். சரி, ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப இது என்ன ஃப்ளோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஐங்கிறது போகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அந்த கார்மெண்ட்டுக்கு போறேன். ஸோ இப்ப வந்து எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜை நீங்க எப்படி ஒரு பிளாட் ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த பிளாட் ஸ்கெட்சை நீங்க இப்போ வேற ஏதாவது ஒரு பிளாட் ஸ்கெட்ச் மேபி உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நீங்க கையில மேபி அந்த பிளாட் ஸ்கெட்ச் டிரா பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பிளாட் ஸ்கெட்சை நீங்க ஒரு கார்மெண்டா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு கார்மெண்ட் இருக்கு நான் கிரியேட் பண்ணது. அது வந்து எனக்கு ஒரு மாடல் ஷூட்டுக்கு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அண்ட் அந்த கார்மெண்ட் ஒரு மாடல் வியர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பேட்டர்ன். இது வந்து ஒரு கார்மெண்ட்டுக்கானது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th செஷனோட முடிஞ்சிடும். பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம், அந்த பிரிண்ட் பேட்டர்னுக்கு கரெக்டான ரிப்பீட் எப்படி செட் பண்ணலாம். நீங்க லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா போனஸா ஒரு டெக் பேக் ஏயுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல அடிஷ்னலா ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ டெக் பேக் அப்படிங்கறத நான் உங்களுக்கு போஸ்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது உங்களுக்கு ஒரு போனஸ் ஏ தான் பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். ஓகே, இப்போ ஒரு கார்மெண்ட் இருக்கு. இதை நான் எப்படி டைரக்டா பிளாட் ஸ்கெட்சா மாத்தலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறேன். ஓகே, இதுக்காக யூஸ் பண்ண போற டூல் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படியே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு இதுல. அண்ட் அதுக்கான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுமே பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கு. ஸோ
லாஸ்ட் வரைக்கும் இந்த செஷன் அட்டன் பண்றவங்களுக்கு நான் இந்த பிபிடி வித் ப்ராம்ப்டோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் இந்த நியூயார்க் அப்படிங்கிற ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல போறேன். சரி, ஸோ சும்மா இதுல கூகுள்ல போயிட்டு நியூயார்க் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் கிரீன் லோகோவோட பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். நான் இது உங்களுக்கு ஃபர்ஸ்டா சொல்லி தரனால மேபி நீங்களும் இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாகின் பண்றதுல இருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செஷன் தான் பாத்தீங்கன்னா நான் இதுல கொண்டு போக போறேன். ஸோ நியூயார்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். இது நீங்க ஒரு கூகுள் ஐடி உங்களோட கூகுள் ஐடி கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுல கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லா எய்மே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு யாரோ சொல்லி இருந்தாங்க. இப்போ மேபி ஃப்ரீயா இருக்கு, அப்கமிங்ல வந்து பெய்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்பயே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பெய்டா தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த நியூயார்க்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு 210 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு இது நீங்க ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் போகும் அப்படிங்கறது இங்க கீழே கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளவு போகும் அப்படிங்கறது இதுல. சரி, ஓகே. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆல் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நியூயார்க் அப்படிங்கறதுல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் டு கோட். எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளாட் ஸ்கெட்ச் இருக்கு. ஒரு கார்மெண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாங்கிறது இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டு இமேஜ். இது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சாட் ஜிபிடி ஜெமினில யூஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் எடிட் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஒரு இமேஜா காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்மார்ட் எடிட் அப்படிங்கறது இப்ப இதுல உங்களுக்கு ஸ்லீவ் இல்லாம இருக்கு. இதை ஸ்லீவ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் எடிட் மூலியமா நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கார்மெண்ட் கொடுத்து அதை எப்படி ஃபிளாட் ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு மாடல் கிரியேட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும். ஆனா அந்த மாடல் வந்து வாக் பண்ணாலோ ஒரு ஷோ போற மாதிரி இருந்தாலோ அந்த மாடல் வியர் பண்ணிட்டு நடக்கும்போது அந்த கார்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது இமேஜ் வீடியோ. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பிளெயின் கார்மெண்ட்ல பேட்டர்ன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கிறது, கார்மெண்ட்டுக்கான கலர் சேஞ்சஸ் பண்றது. அண்ட் எனக்கு ஒரு மாடல் இருக்கு, ஆனா அந்த மாடலோட ட்ரெஸ் மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க எப்படி தனியா எடுக்கலாங்கிறத இது பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த நியூயார்க் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட் ஸ்கெட்ச் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆனா இதுல இமேஜ் டு ஃபிளாட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற செஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே லைவா கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக நான் ஆல்ரெடி எந்த இமேஜஸ்மே எடுத்து வைக்கல. ஒன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணி தான் உள்ள கொண்டு போக போறேன். சோ இப்ப அந்த கார்மெண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நான் பின்ட்ரெஸ்ட்ல இருந்துதான் பாத்தீங்கன்னா எடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதுவே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கார்மெண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபிளாட் ஸ்கெட்சா வேணும். நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு நோட் என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏஐ எப்பயுமே 100% அப்படிங்கறத நீங்க ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும் உங்களோட ஐடியா தான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும். ஸோ இந்த இமேஜ் டு ஸ்கெட்ச் அப்படிங்கறதுல நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஃபிளாட் ஸ்கெட்சா வரும்போது உங்களுக்கு கலரோட வேணுமா கலர் இல்லாம வேணுமா அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கலரோட வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அது அவுட்புட்டா வரும்போது உங்களுக்கு எத்தனை அவுட்புட் வேணும் அப்படிங்கிறது இங்க கேக்குது. இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ்ல நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஏங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 210 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு 69 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போயிடும். இப்ப இதுவே நான் 2 இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா இதுலயே உங்களுக்கு 138 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போயிருது. அதனால நான் இப்போதைக்கு 1 அப்படிங்கறத நான் கொடுத்துருவேன். இப்ப இது நீங்க இனிஷியலா தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2-3 ஐடி வச்சிருப்பீங்க எப்படியும். இப்ப 2-3 ஐடியில ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும் இதை நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போங்க. எடுத்தோனையுமே ஸ்டார்டிங்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்ல இருக்க வேண்டாம். இப்ப இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எம்ப்ராய்டரி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதுல இங்கேயே கொடுத்துருக்கு டிடக்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. எம்ப்ராய்டரி ஹேர்லர், வைட் லெக் பேண்ட்ஸ், ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்துருக்கு இல்லையா. இப்ப இது எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னா தாராளமா நான் இதுல போயிட்டு நான் ஜெனரேட் கொடுத்தேன் அப்படின்னா ஜெனரேட் ஆயிடும். இதுல நீங்க ப்ராம்ப்ட் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம்.
ஒரு 2 3 ஐடி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால நான் இமேஜ் ஜென்ரேட் பண்றேன். நீங்க ஒர்க் பண்ணும்போதும் ஒரு 2 ஐடி வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா அதுல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டாப் மட்டும் கொடுத்தது. ஸோ இப்போ இதுல எனக்கு வந்து ஃபுல் கார்மெண்டோட ஃபிளாட் ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு இதுல பேண்டோடவே பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் இமேஜ். இது வந்து நீங்க ஃபிளாட் ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணது. இந்த நியூயார்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் அ செகண்ட் அது உங்களுக்கு லோட் ஆகுறதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? இது என்ன கார்மெண்ட்டுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு லைவா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானா பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா போட்டு காமிச்சேன். ரம்யா மேம் தேங்க்யூ. வேற சூப்பர். ரோசி மேம் தேங்க்யூ. சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிளாட் ஸ்கெட்ச் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஒரு கார்மெண்டா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் அந்த கார்மெண்ட்கான ஃபிளாட் ஸ்கெட்சும் உங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் இந்த பின்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் எடுக்க போறேன். சும்மா நான் இதுல கார்மெண்ட் ஃபிளாட் ஸ்கெட்ச் அப்படிங்கறத போடுறேன். அந்த ஃபிளாட் ஸ்கெட்ச் நீங்க அப்லோட் பண்ணும்போது ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே போட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லுக்கா இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. இப்போதைக்கு நான் இதையே எடுக்கிறேன். இப்ப இது பாத்தீங்கன்னா பிளாட் ஸ்கெட்ச்ல இருந்து நான் ஒரு கார்மெண்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப இதுல இங்க வந்து உங்களுக்கு ஸ்கெட்ச் டு போட்டோ அப்படின்னு போட்டு நான் இங்க வந்து என்னோட ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க அப்லோட் குள்ள போயிட்டு என்னோட பிளாட் ஸ்கெட்ச் அதுல அப்லோட் பண்ணிடுறேன். இங்க அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சரி. இப்ப இந்த கார்மெண்ட் எனக்கு ஒரு கார்மெண்ட் சாரி இந்த பிளாட் ஸ்கெட்ச் ஒரு கார்மெண்டா எனக்கு கன்வெர்ட் ஆகணும்னு தான் போட்டுட்டேன். எல்லாத்துக்கும் நான் இந்த பிளாட் ஸ்கெட்ச் ஒர்க்கா காமிக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஒரு கார்மெண்ட்டை என்ன மெட்டீரியல்ல எனக்கு அவுட்புட் வந்தா ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இப்ப நான் இந்த பிளாட் ஸ்கெட்ச் காமிச்சது என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ல கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ல கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? இப்ப நான் அப்லோட் பண்ணிருக்கிற பிளாட் ஸ்கெட்ச் என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ல கிரியேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. நான் இந்த ஃபேப்ரிக்ல அதை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். சாட்டன் ஃபேப்ரிக் சூப்பர். ஜார்ஜெட். பாலிஸ்டர் ஃபேப்ரிக். சரி எல்லாரும் சொல்லட்டும். எது மெஜாரிட்டியா வருதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா அப்புறம் எது போடுறதுன்னு தெரியாது. சில்க் ஃபேப்ரிக். எல்லாரும் ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா இதுல ஒண்ணு போட முடியாது. காட்டன். எல்லாமே ஒன்னொன்னா இருக்கே. ரயான். காட்டன். சரி எனக்கு தெரிஞ்சு சாட்டன் 2 வந்திருக்கு. காட்டன் 2 வந்திருக்கு. கைஸ் வேற யாராவது? சாட்டன் 3, காட்டன் 2. சரி ஓகே. நான் இது ஃபைனலா சாட்டனுக்கே கொண்டு போறேன். இப்ப இது சாட்டன் அப்படிங்கறது எனக்கு அந்த ஃபேப்ரிக்னு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த சாட்டன் உங்களுக்கு என்ன கலர்ல வேணும்? அதே சாட் பாக்ஸ்ல. இப்ப சாட்டன்ல தான் நான் பண்ண போறேன். இந்த சாட்டன் ஃபேப்ரிக் என்ன கலர்ல வேணுங்கிறத சொல்லுங்க. ரைட். சாட்டன் தான் 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதனால சாட்டன்ல தான் பண்ண போறேன். என்ன கலர்ல வேணும்? ரெட். ஓகே சூப்பர். ஒயின் பர்பிள். ரெட். பர்கண்டி. ஓகே அது ரெட் ஷேடு கூட. ஓகே. வயலட். இப்போதைக்கு ரெட் தான் மெஜாரிட்டியா இருக்கு. ஒயின். பிங்க். எல்லாம் என்ன சொல்றாங்களோ அது கூட கோஆர்டினேட் ஆகி சொல்லுங்க. ஆளாளுக்கு ஒரு கலர் சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. பர்பிள். பர்பிள் 2. ரெட் 3. ஒயின் 2. சரி ஓகே. நான் ரெட்டுக்கு மூவ் ஆன் ஆகுறேன். சரி இப்ப சேம் பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ரெட் கலர் சாட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு போடுறேன். சரி. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சாட்டன் ஃபேப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா இதுல காமிக்கும்.
நான் இதுல போயிட்டு சும்மா நான் இந்த இமேஜே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ல எனக்கு இந்த ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சேம் நான் அந்த நியூயார்க்ல போயிட்டு எனக்கு இந்த டைப் ஆஃப் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி எனக்கு அந்த கார்மெண்ட் ஃபிளாட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது கார்மெண்டா கன்வெர்ட் ஆயிருக்கணுங்கிறத நான் க்ளோஸ் பண்றேன். இதுக்கு நீங்க ஏதாவது கண்டிப்பா ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதுல சும்மா சிம்பிளா பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். சேஞ்ச் தி ஃபிளாட் ஸ்கெட்ச் டு garment with the reference fabric texture attached. இதுவும் நான் இப்போதைக்கு ஒண்ணுதான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இதுல 72 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. பட் இது கிரியேட் பண்றதுக்கே எனக்கு 63 பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போயிடும். ரைஸ் நீங்க இது மெஜாரிட்டி என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் என்ன கார்மெண்ட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிட்டு நீங்க தாராளமா அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ சேம் நம்ம ஃபிளாட் ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இது இது கார்மெண்ட்டை சாட்டன்ல கன்வெர்ட் பண்ணா அதோட அவுட்புட் உங்களுக்கு இப்படிதான். இது நீங்க என்ன ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் போடுறீங்களோ அந்த ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ல வந்துடும். இது மேனிக்யூன்ல பாத்தீங்க அப்படின்னா வியர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? ஸோ சாட்டன் கேட்டவங்க எல்லாம் சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த மாதிரி நீங்க சிம்பிளா கையில ஸ்கெட்ச் பண்ணதை கூட நீங்க போடலாம். இது நீங்க நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். இது நீங்களே கையில ஸ்கெட்ச் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு சீரியஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தீம் எடுத்து கார்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க கிளியராவே பார்த்து தெரிஞ்சு. ஓகே. இப்ப இந்த ஒரு கார்மெண்ட்டை மாடல் வியர் பண்ண மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன மாடல் வேணும் அப்படிங்கறதையும் நான் பாத்தீங்கன்னா இப்பதான் பின்ட்ரெஸ்ட்ல தேட போறேன். சும்மா நான் இதுல ஃபேஷன் மாடல் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த ஒரு மாடலுக்கு எனக்கு வந்து வியர் பண்ண மாதிரி வேணும். எனக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் முடிஞ்சிட்டனால நான் வேற ஒரு அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றேன். நான் இந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு நான் இந்த கார்மெண்ட்டை பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்ட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஐ பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கார்மெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? நோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சூப்பர். பிரபு ப்ரோ எந்த இதுல பண்ணியிருக்கிறீங்க? ரூஹி மேம் சூப்பர். சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி சூப்பர். சாட் ஜிபிடி. ஓகே. ஸோ நான் இப்போ அந்த கார்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ட்ரையான் மாடல் வியர் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போறேன். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல வந்து ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்க அந்த கார்மெண்டோட இமேஜ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த கார்மெண்டோட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மாடலோட இமேஜ். மாடலோட இமேஜுமே பார்த்தீங்கன்னா நான் இதுல அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து நீங்க ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் ஃபைனலா அந்த அவுட்புட் வரும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கறதையும் நீங்க இங்க ஸ்டார்டிங்லயே சூஸ் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். கன்வெர்ட்
The garment visual on the model I have uploaded. சும்மா நான் இதுல ஜெனரேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுல ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏஐ மேக்ஸ் மிஸ்டேக். அது மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க அதை ரீஒர்க் தான் பண்ணணும். அது சாட் ஜிபிடி ஆகட்டும் ஜெமினி ஆகட்டும் உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஓகே, இந்த அவுட்புட் வரல ப்ராப்பரா. ஓகே, மாடலோட இமேஜ் மேபி கிளியரா இல்லாதனால இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ இது மேபி ரெண்டுமே ரெட் இருக்கு. மாடலோட இமேஜோட கார்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு, நம்ம கிரியேட் பண்ண அந்த கார்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு. ஓகே, ஸோ இது சேம் ஆக்சசரிஸோட வந்துருச்சு. உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்சசரிஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். So அது ஒரு மாடல் வியர் பண்ணா அதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத இதுல காமிச்சிருக்கு. ஓகே கைஸ், இதோட அவுட்புட் பத்தின கமெண்ட்ஸ் சாட் பாக்ஸ். ஹலோ, கேக்குதா எல்லாத்துக்கும்? ஓகே, ரம்யா மேம் தேங்க்யூ. உஷா மேம் தேங்க்யூ. கதர் ப்ரோ தேங்க்யூ. வசந்தன் ப்ரோ தேங்க்ஸ். ஓகே, ரோட்டி மேம் தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த மாடல் எனக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாடல் வந்து ஒரு இதுக்கு மேபி கிரெடிட்ஸ் உங்களுக்கு நிறைய எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க கீழே மோர் அப்படிங்கறதுக்குள்ள போனீங்கன்னா இந்த இமேஜ் டு வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 154 கிரெடிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இமேஜ் டு வீடியோ அப்படிங்கறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா சேம் இதுல வந்து அந்த கார்மெண்ட் இப்ப நம்ம அவுட்புட்டா எடுத்தோம் இல்லையா, அதை நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். நீங்க இதுல ப்ராம்ப்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இமேஜ் மட்டும் அட்டாச் பண்ணிட்டு அந்த மாடல் உங்களுக்கு வாக் பண்ணணுமா, போஸ் கொடுக்கணுமா, இல்ல உங்களுக்கு 360 ரொட்டேட் பண்ணி காமிக்கணுமா அப்படிங்கறதுக்கு நீங்க போகும். இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்களா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து வாக்கபிளா மாத்தணும் அப்படின்னா தாராளமா நீங்க இதுல கஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுங்க. நான் அப்படியே வேற ஒரு அக்கௌண்ட்ல போயிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அதுல எனக்கு பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் முடிஞ்சுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு தாராளமா பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸ் குரூப்ல போடலாம். ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இதுல வாக் அப்படிங்கறதே போடுறேன். அண்ட் மாடலோட இமேஜ்மே பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட் வேர் பண்ணிருக்கிற மாதிரி நான் இதுல அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் இதுல வாக் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கஸ்டம் காம் கிரியேட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஸோ வீடியோக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
யாரோ இதுக்கு முன்னாடி ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது யாரு? ஏதோ பிரபு ப்ரோ. இதுக்கு முன்னாடி என்ன ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க இது சொன்னீங்க அப்படின்னா மத்தவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக. பிரபு சார். இது பாத்தீங்கன்னா வீடியோ. அதே கார்மெண்ட் மாடல் வியர் பண்ணி வாக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஜஸ்ட் நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறதுக்காக தான் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு போதும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? சரி, ஓகே. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொன்ன அந்த 4 செட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிரிண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம போக போறோம். இது வரைக்கும் செஷன்ஸ் எப்படி போச்சு? பிரபு ப்ரோ சூப்பர். சாட் ஜிபிடி ஜெமினி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் அவுட்புட் எப்படி போச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு செட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகலாம். ஓகே. தேங்க்யூ. 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 ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த 4 செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இமேஜை பிளாட் ஸ்கெட்சா மாத்துறது, பிளாட் ஸ்கெட்சை கார்மெண்டா கன்வெர்ட் பண்றது, கார்மெண்ட் மாடல் கிரியேட் பண்ண மாதிரி பாக்குறது, இந்த மாடல் உங்களுக்கு வாக் ஆர் போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த 4 செட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பேட்டர்னை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இப்போ இந்த கார்மெண்டா கன்வெர்ட் பண்றது, பிளாட் ஸ்கெட்ச் கன்வெர்ட் பண்றது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு இந்த பிபிடில ப்ராம்ப்டா கொடுத்துருக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெபினார்ல இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பிபிடியும் ஷேர் பண்ணிடுறேன். So, அந்த பிபிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் பேட்டர்ன், இதை நம்ம ஆல் ஓவர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்ல, நீங்க மேனுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரிண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும் ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்னா தாராளமா நீங்க கிரியேட் பண்ணலாம். சரி. இப்ப இதுல பிரிண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்முலாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் ப்ராப்பரா வர்றதுக்கும் அதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சரி. இப்போ எனக்கு ஒரு ஃபிளாரல் தீம்ல எனக்கு ஒரு பிரிண்ட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா அதுல நீங்க என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. இப்போ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கு. சீம் பேட்டர்ன், சீம்லெஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சீம் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸா ரிப்பீட் ஆகாது. பக்கத்துல பக்கத்துல வச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது. பட் இதுவே நம்ம சீம்லெஸ் பேட்டர்ன் அப்படின்னும் பாத்தீங்கன்னா அது பக்கத்துல பக்கத்துல வச்சா உங்களுக்கு அது கட்டான மாதிரியே இருக்காது, உங்களுக்கு ஈக்குவலா ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். So, அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ப்ராம்ப்ட் போட்டு வச்சிருக்கேன். கிரியேட் பர்ஃபெக்ட்லி டையபிள். பக்கத்துல பக்கத்துல வச்சா எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும், கட்டான மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட்லி டையபிள், சிங்கிள், ஒரே ஒரு ரிப்பீட். ஏன்னா இப்ப நம்ம அதை அவுட்புட்டா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு ரிப்பீட்டா தான் பாத்தீங்கன்னா கொடுக்கும். அப்ப இதுல சிங்கிள் சீம்லெஸ் பேட்டர்ன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் தான் பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன். இப்ப அந்த ஃபிளாரல் பேட்டர்ன் சூட்டபிள் ஃபார் காட்டன் ஃபேப்ரிக்ஸ், அது என்ன ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு ஃபேப்ரிக்கு நம்ம ஒரு ஒரு மாதிரியான டிசைன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஃபேப்ரிக் வேணும், என்ன கலர் வேணும், அது உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஜெமினி தான் யூஸ் பண்ண போறேன். சும்மா இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜெமினி. இது நீங்க ஒரு ஒரு தடவை ப்ராம்ப்ட் போடுறப்பவும் உங்களுக்கு ஒரு ஒரு அவுட்புட் தான் தரும். அதே இமேஜ உங்களுக்கு ஆல்டர் பண்ணி தரணும் அப்படின்னா ஆல்ரெடி சேம் இமேஜ் அப்படிங்கறத போட்டுதான் பாத்தீங்கன்னா கொடுக்கணும்.
அதே ப்ராம்ப்ட் நீங்க வேற ஒரு அக்கௌண்ட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு அவுட்புட்டா தான் பாத்தீங்கன்னா தரும். ஆர் நீங்க இதுலயே ஒரு நியூ சாட் ஓபன் பண்ணி இதே ப்ராம்ப்ட் போட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு வேற அவுட்புட்டா தான் பாத்தீங்கன்னா தரும். அதுலயே உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சீம்லெஸ். இது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிப்பீட் தான் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நான் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இது எனக்கு சீம்லெஸ்ஸா இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியாது இல்லைங்களா? இப்ப எனக்கு இங்க கட்டான மாதிரி இருக்குன்னா இங்க ஜாயின் ஆன மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு வந்து பார்த்தோன்னே தெரியுது. பட் இது பெர்ஃபெக்ட்டா டையபிளா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைஜூம் அப்படிங்கிற ஒரு ஏஐ. இதுல வந்து உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு ஒரே ஒரு டிசைன் தான். அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டா வருது அப்படின்னா ஒரு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ராப்பரா பாத்துக்கறதுக்காக தான் இந்த ஃபைஜூம் அப்படிங்கிறது. ஒரு இமேஜ் இதுல காப்பி ஆகல. ஸோ ஃபைஜூம்.com நீங்க தேடினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் வந்துரும். ஸோ பேட்டர்ன் செக் பண்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இது. சும்மா நான் இதுல பேட்டர்ன் செக்கர்ன்னு போடுறேன். இதுல காப்பி பண்ணி போட்டா வரல. இங்க இருக்கு. சீம்லெஸ் டெக்ஸ்சர் செக்கர் அப்படின்னு வரும். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஜெமினில டவுன்லோட் பண்ணதா பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட். இது ரிப்பீட்டா வரும்போது அந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு ஜூமா வேணும் ஜூமினா வேணும் அப்படிங்கறத நீங்க ரிசர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்ப அதுல வந்து பேஸ்டல் கலர்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா நான் இதுல மென்ஷன் பண்ணனால அது உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல கொடுத்துருக்கு. இப்ப அது சப்போஸ் உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல வேணாம் வேற ஏதாவது கலர்ல தான் வேணும் பிரைட் கலர்ஸா வேணும்னு நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரைட் கலர்ஸ்ல தான் உங்களுக்கு பேட்டர்னும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் செக்கர் அண்ட் அந்த ப்ராம்ப்ட் போட்டு பிரிண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? சாட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த டெக் பேக் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆகும். டெக் பேக் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஏரியா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே 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 தேங்க்யூ. சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெக் பேக்கான ஏஐ பாத்தீங்கன்னா பார்ப்போம். இப்ப இந்த டெக் பேக் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மாதிரி ப்ராப்பரா இருக்குமா அப்படின்னா அது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். So, அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இப்போ டக்குன்னு ஒரு
டெக் பேக் வேணும் அப்படின்னா அதுக்காக பண்ணிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இது. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிற ஒரு அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். and அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து அந்த டெக் பேக்கோட அவுட்புட். இது நீங்க சேஞ்ச் பண்றீங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு டக்குன்னு ஒரு டெக் பேக் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் இப்ப பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி வேற யாராவது டெக் பேக்குக்காக ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா? அண்ட் என்ன ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து டெக் பேக்குக்கு ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க அது சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டெக் பேக்குக்கு யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க? ஃபைனல் அவுட்புட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு 8 பேஜஸ்க்கு கொண்டு வரதுக்காக யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? நோ, 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 நோ ஐடியா, நோ ஐடியா, நோ. ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு டெக் பேக் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இது போக நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னாலும் தாராளமா நீங்க இதுல பண்ணிக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு இது சொல்றேன். ஓகே. அதுக்காக யூஸ் பண்ண போற ஏஐ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு. இந்த ஸ்டைல்ஸ் டாட் ஏ அப்படின்னு நான் உங்களுக்கு லோகோவோடவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க சர்ச் பண்ணும்போது வேற ஏதாவது நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோகோ வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டைல்ஸ் டாட் ஏஐ. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஏஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பெய்டு ஃபுல் பெய்டும் இருக்கு டெக் பேக் கிரியேட் பண்றதுக்கு. பட் இது உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா கொண்டு போற மாதிரி இருக்கும். நான் இதை ஃப்ரீயா நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுல வச்சு உங்களால ஒரே ஒரு டெக் பேக் தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வேற ஐடியில எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட் ஸ்கெட்ச்ல இருந்து கன்வெர்ட் பண்றது எல்லாம் இருக்கு. பட் இது நான் ஏன் வந்து இந்த பிளாட் ஸ்கெட்ச்க்கு வீடியோ எடிட் பண்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிறதே டோட்டலா உங்களுக்கு 15 கிரெடிட்ஸ் தான். மொத்தமாவே உங்களுக்கு 15 கிரெடிட்ஸ் தான். இப்ப இதுல நீங்க ஒரு டெக் பேக் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 15 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது போயிடும். இப்ப நீங்க இந்த இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஜாஸ்தியா இருக்கும். இதோட ப்ரைஸிங்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். பட் இந்த டெக் பேக் அப்படிங்கிறது இந்த 15 கிரெடிட்ஸ்க்கு பே பண்ணாம ஃப்ரீயா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டெக் பேக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபுல்லா ஒரு அவுட்புட்டா நீங்க பிடிஎஃபாவே இதுல டவுன்லோட் பண்ணிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போதைக்கு இதுல பர்ஃபெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் போடாம டம்மி டீடைல்ஸா போட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் இதுல கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். உங்க ஐடியில கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி அந்த வெல்கம் டு ஃபார்ச்சுனேட்டிவ் குரூப்ல நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க. உங்களோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் பார்ப்பேன். ஓகே. இது ஓபன் பண்ணணுமே பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அண்ட் இங்க கீழே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டெக் பேக் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி இதுல உங்களுக்கு இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸ்டார்ட் அ நியூ டிசைன் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டெக் பேக்ல போனேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நான் இங்க கிரியேட் டெக் பேக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இங்க ரெட் கலர்ல இருக்க மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட். நீங்க அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்தேதான் ஆகும். அப்படி உங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னா எங்க சைட்லயே உங்களுக்கு ஆப்ஷனல் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டெக் பேக் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு பிளாட் ஸ்கெட்ச் இமேஜ் அதெல்லாமே நான் இப்பதான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்க போறேன். இப்போதைக்கு டம்மியா கிரியேட் பண்றேன் அப்படிங்கறதுக்காக இப்ப இங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நான் இதுல டைப் பண்ணிக்க போறேன்.
நான் இதுல வந்து சம்மர் கலெக்ஷன் அப்படின்னு போடுறேன். So அந்த டெக் பேக்குக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டெக் பேக் அப்படின்னா அது உங்களுக்கு சில கோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆஃபீஸ்ல எல்லாம். So அந்த கோட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு இதுல ஃபார்ச்சூன் 123 அப்படிங்கிறது போடுறேன். ஸோ பிராண்ட் நேம் ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸ். ஸோ ஸ்டைல் கோடெல்லாம் கேட்கும். நான் இப்போதைக்கு FI0102 அப்படின்னு போடுறேன். ஸோ ஜெண்டர் என்ன ஜெண்டருக்காக இந்த கார்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் மென்ஸ் வியர் அப்படிங்கிறத போடுறேன். என்ன கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ இதுல டிஷர்ட் கிரியேட் பண்ண போறதுனால நான் இதுல ஜஸ்ட் டிஷர்ட் அப்படிங்கறதே நான் இதுல கொடுப்பேன். டிஷர்ட் என்ன ஃபேப்ரிக் டைப்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேக்குது. நான் காட்டன் அப்படிங்கறத போடுறேன். ஓவர் சைஸ் வேணுமா, லூஸ் ஃபிட் வேணுமா, ஸ்லிம் ஃபிட் வேணுமான்னு கேக்குது. நான் இப்போதைக்கு இதுல ரெகுலர் ஃபிட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். சாம்பிள் சைஸ் கேக்குது, நான் எம் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ரெக்வயர்ட் டீடைல் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது. இங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்லோட ப்ராடக்ட் ரெண்டர் ஃபார் ஃபிளாட் ஸ்கெட்ச் அப்படின்னு கேக்குறாங்க. இது நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணீங்கனாலும் சரி, ஆர் நீங்க டைரக்டா ஒரு ஃபிளாட் ஸ்கெட்ச்லயே நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி. அது ரெண்டுல நீங்க எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்ப இதுல அப்ளையா தேடின மாதிரி நான் இதுல பின்ட்ரெஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட்டோட அவுட்லைனை வந்து நான் இதுல எடுத்துக்கேன். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், பேக் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு பேக்ல ஏதாவது மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இங்க இமேஜ் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சுன்னா மேல காமிக்கும். இதுல வந்து நீங்க 5 MB மேல இமேஜ் நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அப்லோட் ஆகாது. 5 MB கீழே பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது போக இந்த டீடைல்ஸ் போக உங்களுக்கு வேற ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனர் நேமு, ஸோ கார்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன், ஸோ அது என்ன ஓவர் சைஸ்டு அந்த மாதிரி நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா அப்படியே ரேண்டமா போடுறேன். அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். எல்லாமே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே மேல அந்த டேபிள்ல வர காலம்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கான டீடைல். ஸோ இதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாட் ஸ்கெட்சு, கலர் வேஸ் இது எல்லாமே உங்களுக்கு அது பிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அதுல மென்ஷன் பண்ணணும்னா மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண வேணாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஃபிளாட் ஸ்கெட்சாவே அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபிளாட் ஸ்கெட்சா மாத்தி கொடுக்கும். அது ஆல்ரெடி நான் ஃபிளாட் ஸ்கெட்சா கொடுத்தனால இது ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு மறுபடியும். பட் அது மறுபடியும் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் இதோட கிரெடிட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா கம்மி. ஏன்னா இதுல டெக் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா டைம்ஸ் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் அப்லோட் பண்ண டிஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இது நம்ம என்ன கலர் பேஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது கேக்குது. அது நீங்க பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு நீங்க ஏதாவது சாம்பிள் ஸ்வாட்சஸ் கொடுக்குறீங்கனாலும் சரி, கலர் ஸ்வாட்சஸ் ப்ளூ கலர்னு போடுறேன். சும்மா இது ரெண்டு இமேஜ் எனக்கு இந்த ரெண்டு கலர்ல டிஷர்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக நான் கொடுக்குறேன். இதுல ஆட் கலர்வே கொடுத்தேன் அப்படின்னா என்ன கலர்னு கேட்கும். அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இங்க டிடெக்ட் பேண்டோன் கலர் கொடுத்தேன் அப்படின்னா அதுல என்ன பேண்டோன் கலர் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்கும். இந்த கலர்வேக்கு நீங்க ஏதாவது நேம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ்லயே ஆல்ரெடி நேம் இருக்கிறதுனால நான் இதுல மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்றீங்கனாலும் நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். டைப் பண்ற ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கு. இல்ல அது போக உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும் ஆட் பண்றீங்க அப்படின்னா இதுல ஆட் கலர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர் டோன் வரும். இதை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கலர் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வேணாம், பட் நான் கொடுத்ததோட ரெண்டோட பேண்டோன் கோட்னே பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் அது என்ன நேம், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறது எனக்கு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த ஃபேப்ரிக் அண்ட் ஸ்டிச் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்குது.
இது வந்து எனக்கு ஒரு 100% காட்டன் ஃபேப்ரிக் தான் வேணும். அது போக இப்ப 2 டைப் ஆஃப் ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக், அது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறத நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நீங்க அடிஷ்னலா இதுல கொடுத்திருக்கிறது ஒரு 10 ரோ கொடுத்திருப்பாங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது ரோஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு ஆட் ரோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்க புதுசா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு அது எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா கார்மெண்ட் ஃபாலோ அவுட் அப்படின்னு கேட்கும். இதுவும் எனக்கு ஓகே தான். கார்மெண்டோட ஃபீச்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இது நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க எடிட் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டு. சரி, எனக்கு இப்ப இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப பிளெயினா இருக்கு. இப்ப இதுல நீங்க ஏதாவது பிரிண்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா என்ன பிரிண்ட் பேட்டர்ன் நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறது இதுல கேட்கும். சும்மா நான் இதுல டிஷர்ட் பிரிண்ட் டிசைன் அப்படின்னு போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். இங்க உங்களோட ஆர்ட் ஒர்க் அப்லோட் பண்ண கேட்கும். நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும். அண்ட் அதை கொடுத்து நீங்க இங்க எடிட் மோட் அப்படிங்கறத கொடுத்து கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பேஜோட சைஸ் இங்க காமிக்கிறது. அந்த பேஜ் சைஸ்ல உங்களுக்கு அந்த டிசைன் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அடுத்து வந்து இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுல என்ன ட்ரிம்மிங்ஸ் யூஸ் பண்றீங்க, லேபிள்ஸ், பேக்கேஜிங் டிசைன்ஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு 4 ரோ 2 ரோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 2 3 பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இங்க மேல லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாறும். அதனால நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. டாலரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுல டம்மியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் டம்மியா வந்திருக்கு. இல்ல எனக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணோம்னா இங்க ஆட் மெஷர்மெண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸல் ஷீட்ல தான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த எக்ஸல் ஷீட்லயுமே பாத்தீங்கன்னா இதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும்னு கொடுத்துட்றேன். இதுல வந்து ஸ்கெட்ச் மெஷர்மெண்ட் மேப்பிங். ஸோ இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் தான் செஸ்ட், இதுல இருந்து இது வரைக்கும் தான் வெயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ செஸ்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் தான் செஸ்டோடைய மெஷர்மெண்ட். நம்ம தான் ஒன்னொன்னா டிரா பண்ற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் தான் வெயிட், பாடி லென்த் என்னெல்லாம் மெஷர் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க மெஷர் பண்ணி காமிச்சுக்கலாம். எல்லாமே மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸ்லீவோட லென்த் இதுல இருந்து இது வரைக்கும், ஸ்லீவோட ஓப்பனிங் இதுல இருந்து இது வரைக்கும், அக்ராஸ் ஷோல்டர் இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ எனக்கு இது மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் அப்படின்ட்டு நான் இதுல நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது இன்புட் எடுத்துக்கும். அண்ட் இது போக நீங்க ஏதாவது இப்போ இதுல கேட்டிருக்கு இல்லையா, இது போக உங்க கம்பெனிக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல கொடுத்து சும்மா நான் இதுல ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணி நீங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா கொடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா போதும். இதுல ஜெனரேட் டெக் பேக் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா, நான் இங்க இதுல சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது பிடிஎஃபா பாத்தீங்கன்னா இதுல எனக்கு டவுன்லோட் ஆயிடும். இங்க டவுன்லோட்ஸ்ல போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பிடிஎஃப் இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப். இப்ப இதுல நீங்க ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட தான் வரும்.
இது ப்ரிவியூ பாக்குறதுனால உங்களுக்கு இது வாட்டர் மார்க்கோட தான் வரும். இது நீங்க எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடும். இது ஒரு ஒரு பேஜா கன்வெர்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அது பிளிங்க் ஆகுது. இதுதான் வந்து அதோட அவுட்புட். இங்க மேல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு இங்க மேல டேப்லர் காலம்ல மென்ஷன் ஆகும். நீங்க கொடுக்காததெல்லாம் இதுல மென்ஷன் ஆகாது. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு இந்த டெக் பேக் போதுமானதா இருக்கா என்ன அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? இந்த டெக் பேக்கான எப்படி இருந்தது? இதுதான் ஃபைனல் அவுட்புட், இப்படித்தான் இருக்கும். இது வந்து நான் இப்ப இல்லுஸ்ட்ரேட்டர் ஓபன் பண்ணி நான் இதை கரெக்ஷன் பண்றேன் அப்படின்னா இதை தாராளமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எஸ்விஜி ஃபைலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அதுல யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸை நீங்க எடிட் பண்ண முடியாது. பட் அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ நிமிதா மேம், யோகேஸ்வரி மேம் தேங்க்யூ, மம்மி மேம் தேங்க்யூ. ரத்தன் தந்தோ தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் அந்த பிரிண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா? அந்த பிரிண்ட் பேட்டர்னு எனக்கு ஒரு கார்மெண்டா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த ஒரு பிரிண்ட் பேட்டர்னுங்கிறத கிரியேட் பண்ணிட்டேன். அது என்ன டைப் ஆஃப் கார்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ரொம்ப சின்ன ப்ராம்ப்ட் தான். இது நான் சாட் ஜிபிடி ஒரு ஜெமினி யூஸ் பண்ணியே பாத்தீங்கன்னா தாராளமா நான் இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதுல ஜெமினியே எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் இதுல கிரியேட் பண்ணனால ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண இந்த பிரிண்ட் பேட்டர்ன் வச்சு கிரியேட் அ கார்மெண்ட். நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன் ஷர்ட், குர்த்தி, மேக்ஸி using the given pattern. Image must be clear. ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட்லயே பாத்தீங்கன்னா நீங்க இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷர்ட் வியர் பண்ணா எப்படி இருக்கும், குர்த்தி வியர் பண்ணா எப்படி இருக்கும், அண்ட் ஒரு மேக்ஸி வியர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற போட்டு இதுல உங்களுக்கு காமிச்சிடும். நீங்க ரொம்ப பெருசாலாம் ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுவே உங்களுக்கு டம்மி வேணும் அப்படின்னா நீங்க இது ஒரு மேனிக்யூன்ல இருக்கிற மாதிரி கூட அப்படின்னா மேனிக்யூன்ல இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதுல எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால அது உங்களுக்கு ஒரு மாடல் வியர் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா ரைட்ஸ். இது ஓகே தானே? சாட் பாக்ஸ்ல மட்டும். ஓகே ரைட்ஸ், ஹவ் வாஸ் தி செஷன்? அப்படியே ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்றீங்களா? நான் இப்போ உங்களுக்கு பேசுறது கொடுத்துட்டேன். சாட் பாக்ஸும் ஓகே தான். கேன் தி ஜெமினி கிவ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் தி கார்மெண்ட் ஓன் பை மாடல்? ப்ரோ அது ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி மாறும்.
ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஸோ வந்தது அப்படின்னா மேபி உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் குரூப்ல. ஏன்னா ஒரு ஒரு மாடல் உங்களுக்கு ஒரு ஒரு சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இது வரைக்கும் ஏஐ வரல. அப்படி வந்திருந்ததுன்னா அந்த டெக் பேக்லயே பாத்தீங்கன்னா டிடக்ட் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் வரல. வந்தது அப்படின்னா உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். கைஸ் இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் மேம் ஹலோ. சொல்லுங்க மேம். செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். லைக் ஓகே சில மேம். ஏஐஸ் வந்து எனக்கு ஃபெமிலியர் இல்லாத ஏஐஸும் ஐ லேர்ன். அண்ட் கடைசியா ஓகே சொன்ன டெக் பேக்கான ஒரு கிளீனான நீட்டான ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்றதுக்கு இட்ஸ் வெல் அண்ட் குட், சூப்பர். ஒரு அப்புறம் சார் பிளெயினான வந்து டெக் பேக் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் மேம். ஒரு டெம்ப்ளேட், ஆமா அந்த டெம்ப்ளேட். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கூட உள்ள இருக்கிற இமேஜஸ் கண்டென்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. எஃபெக்டிவா இருந்துச்சு. பட் ஓகே இன்டராக்டிவா முடியல. லைக் சாட் பாக்ஸ்ல சில விஷயங்கள் டு த பாயிண்டா போட முடியாது. தட்ஸ் ஓகே த ஒன்லி. அப்புறம் ஓகே. சார் மெஷர்மெண்ட் ஷார்ட் பத்தி ஒரு சார் கொஸ்டின் பண்ணாங்க. ஆக்சுவலா ஆமாங்க. மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஒரு கார்மெண்டோட ஹைட்டை பொறுத்து ஏதாவது ஒரு பிராண்டோட டெம்ப்ளேட் மெஷர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் ஃபார் அண்ட் ரெஃபரன்ஸ். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்து வேற யாராவது இந்த செஷன் எப்படி போச்சு? மேம் சொல்லுங்க மேம். செஷன் சூப்பருங்க மேம். ஒவ்வொரு ஓகே ஏஐல இருந்தும் நம்ம ஒவ்வொரு இமேஜ் கிரியேட் பண்றது டெக் பேக், அது ஆல்மோஸ்ட் டெக் பேக் தாங்க மேம் சூப்பர். ஸோ தேங்க்யூ மேம் சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்க்கு இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு டெக் பேக் ஈஸியா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஆமாங்க மேம். மேம் இந்த டெக் பேக் அது அப்படிங்கிறது சூப்பரா அது இருந்ததுங்க மேம். உங்களுக்கு கிரெடிட்ஸ் ஜாஸ்தி தான். அதுல 15 ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். பட் இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுல ஒரு ஒரு சில அதேதாங்க சேஞ்சஸ் நீங்க அதேதாங்க டெக்ஸ்ட் மேம். மட்டும் தானே சேஞ்ச் பண்ண போறோம். அதனால இது நீங்க ஒரு ஆமாங்க டெம்ப்ளேட்டா மேம். வச்சுட்டு நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஆமாங்க மேம். தேங்க்யூ. என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த இதை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்ல கொடுத்து நமக்கு தேவையானதை அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க மேம். ஆமாங்க மேம். இமேஜும் நம்ம அதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம் தானேங்க மேம். நம்ம அடுத்த பண்ணிக்கலாம். டெக்பேக் என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம மாத்தி வச்சுக்கலாம். தாராளமா ஸோ மாத்திக்கலாம். அப்படின்னும்போது டெக் பேக் தாங்க மேம் அல்டிமேட், செம்மையா இருந்ததுங்க. ஓகே ஏன்னா தேங்க்யூ மேம். மத்ததெல்லாம் கூட நம்ம ஜெமினி சாட் ஜிபிடி யூஸ் ஆமா பண்ணி யூஸ் அந்த பண்ணியிருக்கோம். இமேஜஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது அதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். யூஸ்வலா எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க. ஆனா இந்த டெக் பேக் செஷன் மட்டும் சூப்பரா இருந்ததுங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து யாராவது அவாசி செஷன்? ஹபீப் ப்ரோ தேங்க்யூ. வேற யாராவது ரிவ்யூஸ்? ஆனந்தி மேம் தேங்க்யூ மேம். தேங்க்யூ கிரி ப்ரோ தேங்க்யூ. லோகேஸ்வரி மேம் தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. இப்போ இது வரைக்கும் ஏஐ வந்து எப்படி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும்ல. இனி அப்கமிங்ல நான் டெக்ஸ்டைல் டிசைன்ல ஏஐ பத்தி எடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் செஷனுக்கு பிளான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா நெக்ஸ்ட் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறது? ஏன்னா இந்த டெக் பேக் அப்படிங்கறத நான் அந்த போஸ்டர்ல மென்ஷன் பண்ணல. அது உங்களுக்கு ஒரு போனஸா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் நான் ஏஐ பத்தி தான் எடுக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுட்டு தானே நான் கொடுக்க முடியும். So, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு? ஏதாவது இருந்ததுன்னா சஜஷன் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வெபினார்ல ட்ரை பண்ணலாம். யாரோ பேச வந்தீங்க. ரம்யா மேம் சூப்பர் சொல்லுங்க சூப்பர். மேம். எல்லாரும் ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க தாராளமா பேசலாம்ல. இல்ல 2 பேர் பேசிட்டாங்க. இப்ப ஏதோ பேச வந்தாங்க, கட் ஆயிடுச்சு போல.
எப்படி ரைட், போச்சு நெக்ஸ்ட் செஷன்ல என்ன யூஸ்ஃபுல்லா? மாதிரி ஐஸ் எல்லாம் வேணும்? உங்களுடைய ஹலோ ஃபீட்பேக்காக சொல்லுங்க சார். கேக்குங்களா? சார் கேக்குதுங்க சார். இப்போ எனக்கு கார்மெண்டோட இமேஜ் வீடியோ வந்து இது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டா வர்ற மாதிரி ஏதாவது கீர்த்தி இப்போ வாட் இமேஜ் எடுத்து இல்ல, இப்ப இமேஜ் எடுத்து நம்ம இத வீடியோவா கன்வெர்ட் பண்றோம்னு ம் இமேஜ்ல ஒரு கலர் காமிக்குது, ஆனா வீடியோல வந்து இதோட கலர் அப்படியே மாறுது. அந்த மாதிரி மாறாம இருக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ சார், அது கலர் மாறல, உங்களுக்கு அந்த வீடியோவோட குவாலிட்டி அப்படி இருக்கு. நான் வேணா உங்களுக்கு வேற எதுலயாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், தேங்க்யூ இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்டா அந்த டெக் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கம்யூனிட்டியில அதை அப்டேட் பண்ணுங்க. ஸோ உங்களது பார்த்துட்டு மற்ற வேற யாராவது கூட இன்ஸ்பயர் ஆகலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஏஐல நான் அப்டேட் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னாலும் கம்யூனிட்டியில அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வெபினார்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏஐஸ் வேணும் அப்படிங்கறத நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்ப டக்குன்னு கேட்டானே உங்களுக்கு ஐடியா வந்திருக்காது. என்னன்னு கேட்டுட்டு நீங்க கூட ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு கம்யூனிட்டியில அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வெபினார்ல பாத்தீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி தரேன். இப்போ நான் இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்றேன் ப்ரோ. நான் பிபிடி ஷேர் பண்ணிடுறேன். இந்த டெக் பேக்கோட ஃபைலுமே பாத்தீங்கன்னா நான் அதுல ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சாட் பாக்ஸ் அன்மியூட் பண்ணி பேசலாம். மேகலா சிஸ்டர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்றேன் ப்ரோ. வெல்கம் டு ஃபார்ச்சூன் இன்னோவேட்டர்ஸ் கம்யூனிட்டில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாமே சென்ட் பண்றேங்க மேம். திவ்யா மேம் எல்லாமே சென்ட் பண்றேன். முத்து சார் தேங்க்யூ ஸோ மச். பிள்ளைய யார் கூப்பிடுறதுன்னு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு நான் வரணும்னு அவசியமே இல்லையே. மேகலா மேம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கலாம். நான் ஒன்னும் புதுசா ஒரு விஷயம் சொல்லல. கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க. அவங்கெல்லாம் அப்புறம் அளந்து பார்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். பிள்ளைய போய் கவனிப்பாமா என்ன ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே சூப்பர். வேற ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணலாம். கீர்த்தி சூப்பர். ஒன் டவுட், யாரு? பிரதீப் ப்ரோ, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். பிரதீப் ப்ரோ சொல்லுங்க, என்ன டவுட்? இல்ல சாட் பாக்ஸ்லயே கூட சொல்றீங்கன்னா சொல்லுங்க, என்ன டவுட்? என்ன ஒரு டவுட்னு சொல்லி அப்படியே அமைதியாயிட்டீங்க. ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே தனலட்சுமி மேம் செஷன் போகும்போது மியூட் போட்டதுக்கு காரணம் வந்து எனக்கு, ஏன்னா இது ஒன்னொன்னும் நான் லைவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். அதை இடையில இடையில அன்மியூட் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால உங்களுக்கு லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. ஷூர் ஷூர். பட் இன்டராக்டிவா இருக்கு இல்ல. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு பிரேக் நீங்க பிளான் பண்ண மாதிரி செஷன் கொண்டு போக முடியாது. ஆமா. தேங்க்யூ சார். பிரதீப் ப்ரோ என்ன டவுட்னு சொல்லவே இல்லை.
கதிர் ப்ரோ தேங்க்யூ. பிரதீப் ப்ரோ அன்மியூட் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ்ல கூட சொல்லுங்க என்ன டவுட்னு. சரி ஓகேடா, மோர் டவுட்டா இருந்தா அவங்க நம்மளுக்கே கால் பண்ணி பேசுவாங்க, விடுங்க, பிரச்சனை இல்லை. சரி, தேங்க்யூ ஸோ மச். கையோட நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து எப்படி ஒரு லீட் கேம்பெயினை ஒரு லீடா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் நெக்ஸ்ட் வெபினார் பிளான் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே. ஸோ இந்த இதில் இருக்கிறவங்க அப்படியே உள்ள வரணும்னு நினைக்கிறேன். பிரதீப் சார் அனேபிள் டு மியூட் டியூ டு செட்டிங்ஸ் ப்ராப்ளம் ஐ திங்க். ஒரே நிமிஷம். ப்ரோ நீங்க போய் பேசலாம், நான் அன்மியூட் பண்ணிட்டேன். ஹலோ பிரதீப் ப்ரோ ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. இல்லை, இப்போ நம்ம மாடல் இமேஜ் கொடுக்குறோம், மாடல் வியர் பண்ற மாதிரி எடுக்கிறோம். ஆமாங்க சார். அது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் காமர்ஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதுக்கு போடுறோம்னா நம்ம அந்த ஆமாங்க ஒரு டிஷர்ட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இது மெயின் மாடல் வியர் பண்ணி காட்டுறதே நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது. ஸோ ஏஐ வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக வருது. ஆனால் அந்த ஃபிட் அப்படிங்கிறது சில இடத்துல கொஞ்சம் லூஸ் அடிக்கும், சில இடத்துல கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அதில் ஃபிட் ஆகுமா அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டிஷர்ட் அதை வியர் பண்ணும்போது? சார், இது ஜஸ்ட் அவுட்புட் காமிக்கிறதுக்காக தான். ஆல்ரெடி தனலட்சுமி மேம் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி போர்ட்டல்ல இருக்கிறதுல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஏன்னா எல்லாமே ஈவனா வைக்க போறது இல்லை இல்லைங்களா. இது ஜஸ்ட் அதோட ஆமாம். அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இது நான் சொன்னது. அதான் அந்த பாயிண்ட் புரிஞ்சு. நம்ம மாடல்ல இருந்து அந்த மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபோன்ல போட்டோ எடுத்து அதை நான் ஏஐக்கு மாடல் வியர் பண்ணி காட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து ஏன்னா எங்கிட்ட இப்போ மெஷர்மெண்ட் இருக்கும், என்னோட டிஷர்ட்டோட மெஷர்மெண்ட். ஆமா, ஸோ அதில் நான் கொடுத்து அதை வேர் பண்ணி கொடுக்கும்போது அது ஜஸ்ட் அது ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் காட்டுமா, இல்லை நம்ம அந்த மாதிரி ஏதாவது அட்வான்ஸ்டா ஏதாவது ஏஐ வந்திருக்கா? ஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். அது போக நீங்க ஏதாவது டீடைல்டா வேணும் அப்படின்னா நீங்க அந்த ப்ராம்ப்ட்ல தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஏன்னா மேடம். அந்த ஓகே. கார்மெண்ட் வந்து அவுட்புட் எப்படி வரணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏஐ அப்படிங்கறத ஜஸ்ட் வியர் பண்ணி காமிக்கும், அவ்வளவுதான். அதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிகேஷனா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை ப்ராம்ப்ட்ல தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேடம், அதான் கேட்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. Super. Any other questions? Okay guys, thank you for attending the session. So next இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா ஒரு ஏஐயோட பண்றேன். Thank you. Thank you everyone. Thank you so much. Thank you.